பட்ஜெட் கம்மியாக ஒரு டாக்ஸி வண்டி போடணும், அது மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக செலவு வைக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் மாருதியில் டூர் H1 தான். ஆல்டோவோட கார் தான் வந்து டூர் H1ன்னு அழைக்கப்படுவது. ஸோ என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக்கில் வரும். இது டூர் H1ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வண்டி வந்து பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி 2 வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த காரை பற்றி நிறைய ஷோரூமில் கேட்டப்போ அவங்க அது வரதில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஏபிடி மாருதி திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை புக்கிங் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் ப்ரைஸ் டீட்டெயில் வாங்கியிருந்தோம். வெப்சைட்லேயுமே இந்த மாடல் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ டூர் H1 டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 3,99,900 வருது. சிஎன்ஜி வந்து 4,81,900 வருது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19,472 சார்ஜ் பண்ணுறாங்க பெட்ரோலுக்கு. இதே சிஎன்ஜின்றதுனால அந்த வண்டிக்கு ஒரு 3,000 சேர்த்து வருது. 22,488 வருது. லைஃப் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 47,988 பெட்ரோலுக்கும், சிஎன்ஜிக்கு வந்து 57,828 வருது. ரோட் சேஃப்டி டேக்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா 10,280 சார்ஜ் பண்ணுறாங்க பெட்ரோல் வண்டிக்கு. சிஎன்ஜிக்கு வந்து 10,378 வருது. டிசிஎஸ் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்க வண்டின்றதுனால இந்த வண்டிக்கு வராது. ஃபாஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 750 வருது. ஒரு 400 போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீதி 350 வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டில் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் ஒரு 400 போயிடும். எக்ஸ்டெண்டட் வாரண்டின்றது ஒரு வண்டிக்கும் உங்களுக்கு 1,00,000 கிலோமீட்டர் வந்துடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவி எடுக்கிறீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து கிலோமீட்டர்ஸ் அதிகமாக ஓடும் வண்டிக்கு. ஸோ 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுனால 1,20,000 கிலோமீட்டர்லும் போட்டுருங்க. 5 வருஷம் அல்லது 1,20,000 கிலோமீட்டர் வரலும் அந்த வாரண்டி கிடைக்கும். 16,084 இருக்கும். சிஎன்ஜிக்கு வந்து 18,998 சார்ஜ் பண்ணுறாங்க. பேசிக் அசரிஸ் வந்து 2 வண்டிக்கு காமனாக 10,390 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆட்டோ கார்டு அப்படிங்கிறது 885 நார்மலாக எல்லா ஷோரூம்லையும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதிக கிலோமீட்டர்ஸ் ஓட்டும்போது சர்வீஸ் வண்டிக்குள்ளே போகும்போது லேபரில் வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10% மெட்டீரியலில் வந்து 2லேருந்து 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் பாயிண்ட்ஸாக வந்து உங்கள் வண்டியில் ஆட் ஆகும். ஸோ அதை நீங்கள் வைவர் பண்ணிக்கலாம். புது வண்டி வாங்கும்போதே உங்களுக்கு ஒரு 400 பாயிண்ட் அதில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்பேர்ஸ்லேயோ அல்லது வந்து லேபர்லேயோ வைவர் பண்ணிட்டு போயிடலாம். ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி 5,05,400 சிஎன்ஜி வண்டி 6,02,873 வருது. ஆஃபர் இந்த மந்த் வந்து 18,000 போயிட்டுருக்கு. ஸோ வந்து பெட்ரோல் ஆன் ரோட் வந்து 4,84,400 சிஎன்ஜி வந்து 5,84,873 வருது. ஸோ இது இல்லாமல் அடிஷனலாக நமக்கு என்ன செலவு இருக்குன்னா எஸ்ஓஎஸ் பட்டன் மட்டும் மாருதி நிப்பான் ஜிபிஎஸ் போடுற மாதிரி இருக்கும். அது ஒரு 14,000 வரும். ஸோ இதுதான் அந்த வண்டி பற்றின ஃபுல் டீட்டெயில். ஸோ இந்த வண்டி வேணுன்ற நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பர் 7305078229 சேல்ஸ் பர்சனை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் புக்கிங் பண்ணி கொடுத்துருவாரு. கிட்டத்தட்ட 60 நாளுக்குள்ளே உங்களுக்கு வண்டி வந்து இந்த டெலிவரி பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த வண்டி பற்றின டீட்டெயில்ஸ். வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.